வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ். இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல இது வந்து செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நீங்க அந்த பார்ட்டை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே ஓகே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஃபெடரேஷன். இந்த ஃபெடரேஷன்ல சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவுல மட்டும் ஒரு நல்ல கோஆபரேஷன் இருந்தா மட்டும் பத்தாது. ராதர் ஸ்டேட்டுக்கும் நடுவுலயும் ஒரு நல்ல கோஆபரேஷன் இருந்தா மட்டும்தான் ஒரு ஃபெடரல் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆக முடியும், சக்சஸ்ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஸோ இந்த இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை ப்ரமோட் பண்ற மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன்ல சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஃபுல் ஃபெய்த் அண்ட் கிரெடிட் கிளாஸ். இது வந்து ஆர்டிகல் 261 வந்து டீல் பண்ணுது. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்டேட்டோட பப்ளிக் ஆக்ட் ஆகட்டும், ஒரு ஸ்டேட்ல இருக்க கோர்ட்டோட ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் ஆகட்டும், மற்ற ஸ்டேட்லயும் அதை ரெகக்னைஸ் பண்ணும் அப்படிங்கிறத மியூச்சுவல் ரெகக்னிஷன் ஆஃப் பப்ளிக் ஆக்ட்ஸ், ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து ஆர்டிகல் 261 டீல் பண்ணுது. அடுத்தது இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட். இது வந்து ஆர்டிகல் 262 டீல் பண்ணுது. அடுத்தது இன்டர்ஸ்டேட் கவுன்சில். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து ஆர்டிகல் 263. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், எதுக்கு பிட்வீன் த ஸ்டேட்ஸ் ஒரு நல்ல கோஆபரேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது நாலாவதா பார்த்தோம்னா இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஆர்டிகல் 301ல இருந்து ஆர்டிகல் 307 வரைக்கும் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் டீல் பண்ணுது. ஓகே, இப்ப இந்த 4 விஷயங்களும் ஃபுல் ஃபெய்த் அண்ட் கிரெடிட் கிளாஸ், இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அண்ட் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், இந்த 4 கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எதுக்கு இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸை ப்ரமோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அஞ்சாவதா ஜோனல் கவுன்சில் அப்படின்ட்டு ஒரு பாடியை பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் மூலமா, தட் இஸ் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமா இந்த ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு பாடியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஜோன்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு மத்தியில ஒரு நல்ல கோஆபரேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, நம்ம வந்து பார்ட் 1ல ஆல்ரெடி வந்து இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டை பத்தியும் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பத்தியும் பார்த்துட்டோம். இந்த வீடியோல மிச்சம் இருக்கக்கூடிய 3 டாபிக்ஸை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ஆக்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஆர்டிகல் 261 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஆக்ட் ஆர் ஜுடிஷியல் ப்ரொசீடிங் மேட் பை ஒரு கவர்மெண்ட் மஸ்ட் பி ரெகக்னைஸ்ட் இன் அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ. ஒரு ஸ்டேட் கொண்டு வர ஒரு சட்டமோ இல்ல ஒரு ஜுடிஷியல் தீர்ப்போ மற்ற ஸ்டேட்லயும் அதை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றத இந்த ஆர்டிகல் 261. இந்த ஆர்டிகல் 261 ஒரு 3 சிச்சுவேஷன்ஸ் வச்சு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் தமிழ்நாட்டுல இருக்காரு. அந்த பர்சன் ஒரு குற்றத்துக்காக தமிழ்நாடு கோர்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு 10 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குது. இவர் இந்த பிரிசனர் என்ன பண்றாரு, ஒரு 3வது வருஷத்துல இந்த பிரிசன்ல இருந்து தப்பிச்சு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு, கேரளாக்கு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து தமிழ்நாடு போலீஸ் போய் கேரளா போலீஸ்ட அந்த பர்சனை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி கேக்குறாங்க. பட் கேரளா போலீஸ் ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பர்சன் வந்து இப்ப எங்க டெரிட்டரிக்குள்ள இருக்காரு, அப்புறம் எங்களோட சட்டத்துப்படி இவர் எந்த தப்பும் செய்யல, சோ எங்கனால ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது இந்த பர்சனை தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா, தமிழ்நாடு கோர்ட் கொடுத்த ஜுடிஷியல் தீர்ப்பை கேரளா கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணல, அதை ரெகக்னைஸ் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். ஓகே, அடுத்து செகண்ட் சிச்சுவேஷன் வரலாம். ஒரு கப்பல் வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்க வந்து வேலை விஷயமா டெல்லிக்கு போறாங்க. டெல்லியில போய் அவங்க பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்றாங்க. அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல வந்து அவங்களோட மேரேஜ் சர்டிபிகேட்டை கேட்கறாங்க. இந்த கப்பல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண மேரேஜ் சர்டிபிகேட்டை அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா அது வந்து அவங்க ரெஃப்யூஸ் பண்றாங்க, இதை வந்து ஏத்துக்க முடியாது, நீங்க வந்து டெல்லி கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண மேரேஜ் சர்டிபிகேட்டை கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, டெல்லி கவர்மெண்ட் வந்து ரெஃப்யூசஸ் டு ரெகக்னைஸ் த மேரேஜ் சர்டிபிகேட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்டத்துப்படி இஷ்யூ பண்ண மேரேஜ் சர்டிபிகேட் ஆக்டை டெல்லி கவர்மெண்ட் ரெஃப்யூஸ் பண்ணுது. இது வந்து செகண்ட் கேஸ். அடுத்தது தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க, ஒரு டூரிஸ்டர் வந்து ஆந்திர பிரதேசத்துல இருந்து வர்றாருன்னு வைங்க. அவர் வந்து உங்க கார் மேல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருது. நீங்க வந்து தமிழ்நாட்டுல கேஸ் ஃபைல் பண்றீங்க அவர் மேல. தமிழ்நாடு கோர்ட் வந்து அவருக்கு ஒரு 15,000 அபராதம் காம்பன்சேஷன் மாதிரி விதிக்குது.
இவர் என்ன பண்றாரு, 5,000 கொடுக்காம அவர் வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு மறுபடியும் போயிடுறாரு. சோ நீங்க வந்து மறுபடியும் ஆந்திர பிரதேஷ் போய் எப்படி நீங்க காசு வாங்குவீங்க அவர்கிட்ட? 15,000 காம்பன்சேஷன் எப்படி வாங்குவீங்க? மறுபடியும் ஆந்திர பிரதேஷ் போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி ஆந்திர பிரதேஷ் கோர்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லிட்டிகேட் பண்ணுமா? இது வந்து தேர்ட் சிச்சுவேஷன். ஸோ இந்த 3 சிச்சுவேஷனுக்கும் ஆன்சர் பண்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஆர்டிகல் 261 இருக்கு. ஓகே ஓகே. இந்த ஆர்டிகல் 261ல 3 கிளாசஸ் வந்து இருக்கு, 1, 2, 3 அப்படின்ட்டு. இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, full faith and credit should be given to all the public acts, records and judicial proceedings of union and every state throughout India. அப்படின்னா எல்லா பப்ளிக் ஆக்ட்ஸும் ரெக்கார்ட்ஸும் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் எல்லா ஸ்டேட்டும் மற்ற ஸ்டேட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணணும். ஒரு ஸ்டேட் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்டோட ஆக்ட் ஆகட்டும், இல்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டோட ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் ஆகட்டும், மற்ற ஸ்டேட்ஸும் அதை ரெகக்னைஸ் பண்ணணும். த்ரூ அவுட் இந்தியா அதை ரெகக்னைஸ் பண்ணும். ஒரு ஸ்டேட் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்டோட ஆக்ட மற்ற ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்டேட்ஸும் த்ரூ அவுட் இந்தியா அந்த ஆக்ட ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் 1 சொல்லக்கூடிய விஷயம். இப்ப வந்து நம்ம 3 சிச்சுவேஷன் பார்த்தோமா. இப்ப ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல என்ன பண்றாங்க, கேரளா போலீஸ் வந்து இந்த பர்சனை தமிழ்நாட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி வந்த ஒரு பிரிசனரை ரெஃப்யூஸ் பண்ண மறுத்துட்டாங்களா? தட் இஸ் தமிழ்நாடு கோர்ட்டோட அந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அங்க ரெஃப்யூஸ் பண்ண மறுத்துட்டாங்க. இப்ப ஆர்டிகல் கிளாஸ் 1 என்ன சொல்லுது, இந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸை கேரளா கவர்மெண்ட் கேட்டுதான் ஆகணும். தட் இஸ் ரெகக்னைஸ் பண்ணி ஆகணும். ரெகக்னைஸ் பண்ணி அந்த பர்சனை தமிழ்நாடு போலீஸ்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கிளாஸ் 1 சொல்லுது. அடுத்தது இப்ப செகண்ட் சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. செகண்ட் சிச்சுவேஷன்ல என்ன, டெல்லி கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட அந்த மேரேஜ் சர்டிபிகேஷன் ஆக்ட ரெகக்னைஸ் பண்ணல. இப்ப கிளாஸ் என்ன சொல்லுது, சாரி, இந்த ஆர்டிகல் 261ஓட இந்த கிளாஸ் என்ன சொல்லுது, இந்த பப்ளிக்ஸ் ஆக்ட் ஆஃப் எல்லா ஸ்டேட்டும் எல்லா இடத்துலயும் ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ இந்த கிளாஸ் படி என்ன, டெல்லி கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட அந்த மேரேஜ் சர்டிபிகேட் ஆக்ட ரெகக்னைஸ் பண்ணி அந்த கப்பலோட மேரேஜ் சர்டிபிகேட்டை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கிளாஸ் சொல்லுது. ஓகே. இப்ப செகண்ட் கிளாஸ் என்ன சொல்லுது, த மேனர் அண்ட் த கண்டிஷன் வில் பி டிட்டர்மைன்ட் பை பார்லிமெண்ட். அப்படின்னா இப்ப ஜென்ரலா கிளாஸ் 1 வந்து ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆக்ட் வந்து எல்லா ஸ்டேட்ஸும் ரெகக்னைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்களா? சோ எந்த மேனர்ல அதை ரெகக்னைஸ் பண்ணும், எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல அதை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்லிமெண்ட் வில் டிட்டர்மைன் இந்த செகண்ட் கிளாஸ். அடுத்தது தேர்ட் கிளாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சிவில் கோர்ட்ஸ் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா should be capable of execution anywhere within India without the necessity of fresh suit upon judgment. So the keyword என்ன அப்படின்னா final judgment of civil courts. So ஒரு சிவில் கோர்ட்டோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், சிவில் கோர்ட் ஏதாச்சும் ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா அதை இந்தியா ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணலாம். capable of execution anywhere within India. இந்த தேர்ட் கிளாஸ் வந்து இந்த தேர்ட் சிச்சுவேஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த தேர்ட் சிச்சுவேஷன்ல அந்த பர்சன் வந்து தமிழ்நாட்டுல ஆக்சிடென்ட் பண்ண பர்சன் வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு போயிடுறாரு. அந்த காம்பன்சேஷன் அவர் கொடுக்கல. ஆனா தமிழ்நாடு கோர்ட் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்திருக்கு, 15,000 அபராதம் அப்படின்ட்டு கொடுத்திருக்கு. இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இஸ் கேப்பபிள் ஆஃப் எக்ஸிகியூஷன் த்ரூ அவுட் இந்தியா அப்படின்ட்டு இந்த கிளாஸ் சொல்லுது. அப்பனா நீங்க ஆந்திர பிரதேஷ் போய் மறுபடியும் அந்த பர்சன் மேல புதுசா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ஆந்திர பிரதேஷோட கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் எதுவும் தேவையில்லை. தமிழ்நாடு கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட்டா ஆந்திர பிரதேஷ் போலீஸ் வந்து அதை எப்படியோ கோஆப்ரேட் பண்ணி அந்த பர்சன்ட் இருந்து 15,000 வாங்கி கொடுக்கணும். இதுதான் வந்து இந்த கிளாஸ் 3 சொல்லுது. ஸோ 3 ஆர்டிகல் 261ல 3 கிளாஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னது, excuse me, okay, first clause என்ன அப்படின்னா full faith, ஒரு ஸ்டேட்டோட பப்ளிக் ஆக்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸை
எல்லா ஸ்டேட்லயும் ரெக்கக்னைஸ் பண்ணும். இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ் என்ன, எந்த மேனர்ல எந்த கண்டிஷன்ல அந்த ஆக்ட்ஸ் எல்லாம் மற்ற ஸ்டேட்ல ரெக்கக்னைஸ் பண்ணும் அப்படின்னு பார்லிமெண்ட் பார்த்து முடிவு பண்ணும். அடுத்து தேர்ட்ல வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், ஒரு சிவில் கோர்ட் கொடுக்கிற ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து இஸ் கேப்பபிள் ஆஃப் எக்ஸிகியூஷன் எனிவேர் வித் இன் இந்தியா, ப்ரொவைடட் இது வந்து சிவில் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள், கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கிடையாது. ஓகே, இதுதான் கிளாஸ் 3. ஓகே, அடுத்த டாபிக் ஃப்ரீடம் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஆர்டிகல் 301ல இருந்து 307 இதை பத்தி பேசுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 301 பார்க்கலாம். ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா இஸ் ஃப்ரீ. இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் இருக்கு அப்படின்னு சொல்றதான் ஆர்டிகல் 301. ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது இன்டர்ஸ்டேட் ட்ரேட் மட்டும் இல்லை, இன்ட்ராஸ்டேட் ட்ரேடும். பிட்வீன் த ஸ்டேட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீடம் கிடையாது, வித்தின் த ஸ்டேட்ஸ் கூட உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கறதா ஆர்டிகல் 301 சொல்லுது. ஸோ அதோட மெயின் அப்ஜெக்டிவ், ஆர்டிகல் 301ஓட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு பிரேக் டவுன் த பேரியர்ஸ், பார்டர் பேரியர்ஸ். ஸோ இது ஒரு எக்கனாமிக் இன்டகிரேஷன் இந்த ஆர்டிகல் 301 கொண்டு வருது. ஏன்னா நீங்க வந்து இந்தியா ஃபுல்லா என்ன பண்ணலாம், ட்ரேட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் வந்து உங்களுக்கு இருக்கு, அதனால ஒரு எக்கனாமிக் இன்டகிரேஷன் வருது. இதுவே வந்து நம்ம முன்னாடி என்ன ஆர்டிகல் 261ல என்ன சொன்னோம், ஒரு ஸ்டேட்டோட எல்லா ஆக்ட்ஸும் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸும் மற்ற ஸ்டேட்ஸும் ரெக்கக்னைஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா இது அந்த ஆர்டிகல் வந்து ஒரு லீகல் இன்டகிரேஷன் கொண்டு வருதுன்னு சொல்லலாமா? அது லீகல் இன்டகிரேஷன் கொண்டு வருது. வேறஸ் இந்த ஆர்டிகல் 301 வந்து ஒரு எக்கனாமிக் இன்டகிரேஷனை கொண்டு வருது. ஓகே, அடுத்தது வந்து ஆர்டிகல் 302. ஆர்டிகல் 301 என்ன சொல்லுது, உங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் இருக்கு அப்படிங்குது. ஆனா ஆர்டிகல் 302 இல்ல, அதுக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. எக்ஸெப்ஷன் டு ஆர்டிகல் 301, பார்லிமெண்ட் கேன் இம்போஸ். யாரு? பார்லிமெண்ட் கேன் இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட். உங்க ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட்ல ரெஸ்ட்ரிக்ஷன் பார்லிமெண்ட் பார்த்து கொண்டு வரலாம். ஆன் வாட் கிரவுண்ட் அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இப்ப பார்லிமெண்ட் வந்து ஒரு லா கொண்டு வரலாம். எதுக்கு அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஒரு லா கொண்டு வரலாம். எப்ப மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும்னா, அந்த லா வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட சர்வ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லாவை கொண்டு வரலாம் அப்படிங்கறதா ஆர்டிகல் 302. ஸோ இப்ப ரீசெண்டா வந்து ஒரு விஷயம் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நடந்துச்சு. தட் இஸ் என்னன்னா, இந்த எக்ஸ்போர்ட் மாஸ்க், இந்த சானிடைசர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றது வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணுச்சு. கரெக்டா? அப்படின்னா அது என்ன அர்த்தம், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தானே. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் எப்படி பண்ணுச்சு அப்படின்னா, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் ஆஃப் 1956 இன்வோக் பண்ணி அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை, தட் இஸ் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ற மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. ஸோ இப்போ ஆர்டிகல் 301 என்ன சொல்றோம், உங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் இருக்கு. ஆர்டிகல் 302 என்ன சொல்றோம், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடும் எக்ஸப்ஷனோட தான். பார்லிமெண்ட் பார்த்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட்ல ஒரு எக்ஸப்ஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம். ஆன் வாட் கிரவுண்ட் அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ல. ஓகே, அடுத்தது ஆர்டிகல் 303 பார்க்கலாம். Parliament and state legislature cannot give preferential treatment to any state. பார்லிமெண்ட்டும் சரி, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் சரி, ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து மற்ற ஸ்டேட்ஸை கொஞ்சம் கம்மியா பண்ண முடியாது. எல்லா ஸ்டேட்ஸையும் ஈக்குவலா தான் பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் ட்ரீட் பண்ணணும் ட்ரேட் விஷயத்துல அப்படின்னு சொல்றதா ஆர்டிகல் 303ல கிளாஸ் 1 சொல்றது. கிளாஸ் 2 என்ன சொல்லுது, இல்ல எல்லா சமயத்திலயும் அதே மாதிரி ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருக்க முடியாது. பார்லிமெண்ட் பார்த்து டிஸ்கிரிமினேட்டரி லாஸ் கூட கொண்டு வரலாம். ஆன் வாட் கிரவுண்ட் அப்படின்னா, ஸ்கார்சிட்டி ஆஃப் குட்ஸ் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா. ஏதாச்சும் ஒரு பார்ட் ஆஃப் இந்தியால ஸ்கார்சிட்டி இருந்துச்சு அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து மற்ற ஸ்டேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் இல்லாம ஒரு டிஸ்கிரிமினேட்டரி லாவை பார்லிமெண்ட் கொடுக்கலாம், பார்லிமெண்ட் ஒரு லா கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாட்டுல வந்து மஞ்சள் ஜாஸ்தியா இருக்கு. அந்த மஞ்சள்ல மகாராஷ்டிராக்கும் முன்னாடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மஞ்சளை, அண்ட் ராஜஸ்தானுக்கும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த கோவிட் சமயத்துல மகாராஷ்டிரால கேசஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ அந்த மஞ்சளோட யூசேஜ் வந்து மகாராஷ்டிரால ஜாஸ்தியா இருக்கு. முன்னாடி வந்து என்ன பண்றீங்க,
இப்ப 100 கிலோ மஞ்சள் அப்படின்னா 50 கிலோ மகாராஷ்டிரா கொடுத்துட்டு இருந்தீங்க, ராஜஸ்தானுக்கு 50 கிலோ கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப இந்த கோவிட் சமயத்துல மகாராஷ்டிரால கேசஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால மஞ்சளுக்கான டிமாண்ட், மஞ்சளுக்கான ஸ்கார்சிட்டி அவங்க ரொம்ப ஜாஸ்தியாச்சு மகாராஷ்டிரால. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம், ஒரு லா கொண்டு வரலாம். இனி தமிழ்நாடு வந்து மகாராஷ்டிராக்கு 90% ஆஃப் மஞ்சளை கொடுத்துடணும் அண்ட் ராஜஸ்தானுக்கு 10% கொடுத்தா போதும் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கிரிமினேட்டரி லாவை பார்லிமெண்ட் பார்த்து கொண்டு வரலாம். இதுதான் வந்து ஆர்டிகல் 303 கிளாஸ் 2 சொல்றது. சோ 301 என்ன சொல்லுது, உங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் இருக்கு அப்படின்ட்டு. 302 என்ன சொல்லுது, பார்லிமெண்ட் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம். ஆன் வாட் கிரவுண்ட்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ங்கிற கிரவுண்ட்ல. ஆர்டிகல் 303 என்ன சொல்லுது, பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் டிஸ்கிரிமினேட்டரி லா மேக் பண்ண கூடாது. தட் இஸ் ஒரு ஸ்டேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து மற்ற ஸ்டேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் இல்லாம இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட்டரி லா கிரியேட் பண்ண கூடாது அப்படின்ட்டு. ஆனா செகண்ட் கிளாஸே என்ன சொல்லிருச்சு, இல்ல பார்லிமெண்ட் மட்டும் டிஸ்கிரிமினேட்டரி லாஸை மேக் பண்ணலாம். ஆன் வாட் கிரவுண்ட்னா ஸ்கார்சிட்டி ஆஃப் கூட்ஸ் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா. ஏதாச்சும் ஒரு இடத்துல பொருள் ஸ்கார்சிட்டி இருந்துச்சு அப்படின்னா பார்லிமெண்ட் டிஸ்கிரிமினேட்டரி லாஸை மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றதுதான் ஆர்டிகல் 303 கிளாஸ் 2. ஓகே, அடுத்தது ஆர்டிகல் 304 பத்தி பார்க்கலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் okay, state legislature can impose tax on importing good on par with tax on goods manufactured in that state. For example, தமிழ்நாடு இருக்கு. ஓகே, தமிழ்நாட்டுல நீங்க சைக்கிளை மேனுஃபேக்சர் பண்றீங்க. அந்த மேனுஃபேக்சர் பண்ண சைக்கிளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 15% டாக்ஸ் போடுது. அடுத்து பீகார் இருக்கு. பீகார்ல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சில சைக்கிள்ஸை இம்போர்ட் பண்ணுது. அந்த இம்போர்ட் பண்ண சைக்கிளுக்கு 25% டாக்ஸ் போட முடியுமா அப்படின்னு கேட்டா போடக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஆர்டிகல் 304 சொல்லுது, இல்ல நீங்க தமிழ்நாடு ஸ்டேட்ல சைக்கிள் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணா எவ்வளோ டாக்ஸ் போடுவீங்களோ அதே டாக்ஸ் தான் இம்போர்ட் பண்ண சைக்கிளுக்கும் போடணும் அப்படிங்கிறது தான் இந்த 304 கிளாஸ் 1. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி can impose tax on importing good on par with tax on goods manufactured in that state. அப்பனா என்ன அர்த்தம், state legislative assembly cannot make discriminatory tax state legislative assembly போடக்கூடாது, law create பண்ணக்கூடாது, discriminatory tax போடுற மாதிரி லாவை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது செகண்ட் கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேன் இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட். கிரவுண்ட் என்ன அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் ட்ரேட், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட்ல ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம். ஆனா அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பில்லை இன்ட்ரோடியூஸ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில அந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டோட ப்ரீவியஸ் சாங்ஷன் தேவை. பிரசிடென்ட்டோட சாங்ஷன் இருந்தா மட்டும்தான் அந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். எந்த பில், ஃப்ரீடமை ரெஸ்ட்ரிக்ட், ட்ரேட் ஃப்ரீடமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரியான லா கொண்டு வர்றதுக்கான பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்த ஆர்டிகல் 305 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 301 is subject to nationalization. அப்படின்னா ஆர்டிகல் 301 அப்படிங்கிறது என்னது, உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 301. ஆனா 305 என்ன சொல்லுது, பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் ட்ரேட மோனோபலைஸ் பண்ணலாம். அப்படின்னா மோனோபலைசேஷன் ஆஃப் ட்ரேட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரயில்வேஸ் இருக்கு. ரயில்வேஸ் வந்து மோனோபலைஸ் பண்ணித்தான ஸ்டேட் வச்சிருக்கு. நீங்க வந்து கேட்க முடியாது தட் என்னோட ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, நானும் ரயில்ஸ் எல்லாம் நானும் விடுறேன் அப்படின்னு உங்களால கேட்க முடியாது. ஏன்னா அதுக்கான ப்ரொவிஷனா ஆர்டிகல் 305 கொண்டு வந்திருக்கு. 305ல இருக்கு. தட் இஸ் பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் ஒரு ட்ரேட மோனோபலைஸ் பண்ண முடியும். அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஆர்டிகல் ஆஃப் 305ல இருக்கு. அடுத்தது ஆர்டிகல் 307. பார்லிமெண்ட் ஒரு அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணலாம். எதுக்கு, டு கேரி அவுட் த டீடைல்ஸ் கிவன் இன் ஆர்டிகல் 301ல இருந்து 304. ஸோ 301ல இருந்து 304 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை கேரி அவுட் பண்றதுக்காக ஒரு அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணலாம். அந்த அத்தாரிட்டிக்கான பவர்ஸ்,
என்னென்ன வேலைகள் பண்ணணும், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு இருக்கு, அது எல்லாமே பார்லிமெண்ட் பார்த்து கிரியேட் பண்ணும். இதுதான் வந்து ஆர்டிகல் 307. ஓகே, இப்போ நம்ம வந்து 7 ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 306 மட்டும் கான்ஸ்டியூஷன்ல ஒமிட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்ன சொல்லுது உங்களுக்கு வந்து ஆர்டிகல் 301 என்ன சொல்லுது உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் இருக்கு. 302 என்ன சொல்லுது ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் இருக்கு, ஆனா பார்லிமெண்ட் பார்த்து அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம். ஆன் வாட் கிரவுண்ட்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ல. அந்த ஆர்டிகல் 303 என்ன சொல்லுது பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் எந்த ஸ்டேட்டுக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா அதே ஆர்டிகல் செகண்ட் கிளாஸ்ல என்ன இருக்கு பார்லிமெண்ட் பார்த்து டிஸ்கிரிமினேட்டரி லாஸ் கொண்டு வரலாம். ஆன் வாட் கிரவுண்ட் அப்படின்னா ஸ்கார்சிட்டி ஆஃப் கூட்ஸ் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா இருந்துச்சுன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டரி லாஸை பார்லிமெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. அடுத்த ஆர்டிகல் 304 என்ன சொல்லுது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உங்க வித்தின் த ஸ்டேட் மேனுஃபேக்சர் பண்ற கூட்ஸுக்கு எவ்வளவு டாக்ஸ் போடுறீங்களோ அதே டாக்ஸ் தான் இம்போர்ட்டிங் கூட்ஸுக்கும் சிமிலரா இம்போர்ட் பண்ற கூட்ஸுக்கும் போடணும் அப்படின்ட்டு இது 304 சொல்லுது. அடுத்தது 304ல கிளாஸ் 2 என்ன சொல்லுது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி லாஸை கொண்டு வரலாம். ஆன் வாட் கிரவுண்ட்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கிரவுண்ட்ல. ஆனா அந்த மாதிரி பில்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டோட சாங்ஷன் தேவை அப்படிங்குது. அடுத்த ஆர்டிகல் 305 என்ன சொல்லுது ஸ்டேட் வந்து ஒரு ட்ரேடை மோனோபலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. அடுத்த ஆர்டிகல் 307 பார்லிமெண்ட் ஒரு அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணலாம். எதுக்கு இந்த 301ல இருந்து 304 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை கேரி அவுட் பண்றதுக்காக ஒரு அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுதுதான் ஆர்டிகல் 307. ஓகே, அடுத்த டாபிக் வந்து ஜோனல் கவுன்சில். இந்த ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னா என்ன ஒரு லா மூலமா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பாடி தான் ஸ்டாட்யூட்டரி பாடி. எந்த லா மூலமா இந்த ஜோனல் கவுன்சில கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 மூலமா இந்த ஜோனல் கவுன்சில கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியால மொத்தமா எத்தனை ஜோனல் கவுன்சில் இருக்கு அப்படின்னா 5 ஜோனல் கவுன்சில் இருக்கு. என்னென்ன நார்த், வெஸ்ட், சென்ட்ரல், ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன். நார்த்ல பார்த்தோம்னா என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு இந்த ஜோனல் நார்தர்ன் ஜோனல் கவுன்சில்ல என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி அண்ட் சண்டிகர். ஈஸ்டர்ன்ல பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா. இந்த ஈஸ்டர்ன்ல பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டர்ன்ல வராது. நார்த் ஈஸ்டர்ன்ல தனியா ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நம்ம அப்புறம் செப்பரேட் டாபிக்கா அதை பார்க்கலாம். ஈஸ்டர்ன்ல நார்த் ஈஸ்ட் இல்லைங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சதர்ன் ஜோனல் கவுன்சில்ல ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா அண்ட் புதுச்சேரி. இதுல நீங்க நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் தெரியும் தட் லக்ஷத்வீப்பும் அந்தமான் நிக்கோபாரும் சதர்ன் ஜோனல் கவுன்சில் இல்ல, வேற எந்த ஜோனல் கவுன்சிலையும் அந்த லக்ஷத்வீப்பும் அந்தமான் நிக்கோபாரும் இல்ல அப்படிங்கிறது. அடுத்தது வெஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில்ல குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, டாமன் டையூ, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி. ஸோ 5 ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஜோனல் கவுன்சிலோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா to foster cooperation between culturally connected states. That is, இந்த zonal council எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு culturally, geographically, linguistically ஒரு கனெக்டான ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜோனல் கவுன்சிலா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்றதுனால இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் இன் அரஸ்டிங் ரீஜனலிசம் அண்ட் லிங்குவிசம். தட் இஸ் இந்த இப்ப இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரீஜனலிசம் லிங்குவிசம்லாம் ரொம்ப டெவலப் ஆகிருக்கிற சுச்சுவேஷன்ல இதை அரெஸ்ட் பண்ற விதமா இந்த ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்கும். அடுத்தது இட் கேன் ப்ரமோட் நேஷனல் இன்டகிரேஷன். ஆமா, ஆப்வியஸ். ஏன்னா ஒரு 4-5 ஸ்டேட் சேர்ந்து ஒன்னா இன்டகிரேட் பண்ணி சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொண்டு வருது. அண்ட் பார்டர் டிஸ்பியூட்ஸ், இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட், இந்த எக்கனாமிக் பிளானிங், சோஷியல் பிளானிங் மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஜோனல் கவுன்சில்ல டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ ஒரு இன்டகிரேஷனை கொண்டு வருது. அண்ட் இட் டெவலப்ஸ் த ஹேபிட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஒர்க்கிங். இதுல வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு அண்ட் ஸ்டேட்ஸும் இருக்கு. தட் இஸ் சென்ட்ரோட ரெப்ரஸன்டேஷனும் இருக்கு, ஸ்டேட்ஸோட ரெப்ரஸன்டேஷனும் இருக்கு.
அதனால ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளம் கூட இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா சின்னதா முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காவேரி இஷ்யூவே இருக்கு அப்படின்னா இந்த காவேரி இஷ்யூவை கோர்ட்டுக்கெல்லாம் எடுத்து போகாம இந்த சதர்ன் ஜோனல் கவுன்சில்ல பாத்தீங்கன்னா கேரளா இருக்கு, புதுச்சேரி இருக்கு, கர்நாடகா இருக்கு. ஸோ இந்த 4 ஸ்டேட்ஸும் ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணா அந்த ப்ராப்ளமை இந்த பிளாட்ஃபார்ம்லயே முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெலிபரேஷனுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஜோனல் கவுன்சில். அண்ட் இப்ப தெலுங்கானா மாதிரி இப்ப புதுசா உருவாக்குன ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த புதுசா உருவாக்குன ஸ்டேட்ஸ் வந்து ஒரு சைல்ட் மாதிரி. சோ அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்சஸ் இப்ப மத்த ஸ்டேட்ஸ் வந்து அதோட எக்ஸ்பீரியன்சஸா அந்த புதுசா உருவாக்குன ஸ்டேட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை ஜோனல் கவுன்சில்னால இருக்கக்கூடிய சம் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுல இருக்கக்கூடிய காம்போசிஷனை பார்க்கலாம். ஜோனல் கவுன்சில்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி யூனியன் ஹோம் மினிஸ்டர் நம்பர் 1 யாரு? யூனியன் ஹோம் மினிஸ்டர். இந்த யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான் இந்த ஜோனல் கவுன்சிலோட சேர்மேனா இருப்பார். அடுத்தது சிஎம் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ் இன் த ஜோன். இப்போ சதர்ன் ஜோன் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி இருக்கா. ஸோ இந்த 5 ஸ்டேட்ஸோட சிஎம்மும் இந்த ஜோனல் கவுன்சில்ல இருப்பாங்க. அடுத்தது 2 மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் ஈச் ஸ்டேட் இன் த ஜோன். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் 2 மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் யூடிஸ். யூனியன் டெரிட்டரியாக இருக்கும் பட்சத்துல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து இந்த ஜோனல் கவுன்சில்ல பிரசன்ட் ஆயிருப்பாங்க. அடுத்தது கவர்னர்ஸ் இன் கேஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ரூல் ஸ்டேட்ஸ். பிரசிடென்ட்ஸ் ரூல் ஸ்டேட்டா இருந்துச்சுன்னா கவர்னர் இருப்பாங்க. அடுத்தது இப்ப நம்ம பார்த்தோம் சேர்மேன் தான் வந்து இந்த ஜோனல் கவுன்சிலோட யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான் வந்து இந்த ஜோனல் கவுன்சிலோட சேர்மேன் அப்படின்ட்டு சொல்லி. வைஸ் சேர்மேன் யார் அப்படின்னா சிஎம் டு ஆக்ட் அஸ் வைஸ் சேர்மேன் ஆன் ரொட்டேட்டிங் பேசிஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 1 year. இப்போ ஆந்திர பிரதேஷோட சிஎம் வந்து வைஸ் சேர்மனா இருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் கர்நாடகாவோட சிஎம் வந்து வைஸ் சேர்மனா இருப்பாங்க இந்த ஜோனல் கவுன்சிலுக்கு. இந்த மாதிரி ரொட்டேஷன் பேசிஸ்ல வருஷம் ஒரு டைம் வந்து இந்த சேர்மன் வைஸ் சேர்மன் பதவி வந்து ரொட்டேஷன் பேசிஸ்ல அப்படியே மாறிட்டே இருக்கும். இதுதான் வந்து காம்போசிஷன். யாரு? யூனியன் ஹோம் மினிஸ்டர் சேர்மனா இருப்பாங்க, சிஎம் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், 2 மினிஸ்டர்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் 2 மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, administrator of duties and governor in case of president rule states. Okay, இந்த ஜோனல் கவுன்சில்ல டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள்லாம் வந்து பைண்டிங்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது வந்து ஒரு அட்வைசரி அண்ட் ரெக்கமெண்டரி பாடி தான். ஓகே, அடுத்தது நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில். இந்த நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் அப்படின்ட்டு சொல்லி ஒரு பாடியை நார்த் ஈஸ்ட் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1971 மூலமா உருவாக்கி இருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அந்த 8 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், அசாம், அருணாச்சல், மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து அண்ட் சிக்கிம் தான் வந்து கடைசியா இந்த கவுன்சில்ல சேர்ந்த மெம்பர் யாரு அப்படின்னா சிக்கிம் வந்து இந்த 2002ல தான் வந்து இந்த கவுன்சில்ல இணைஞ்சிருப்பாங்க. சோ ஏன் வந்து நார்த் ஈஸ்ட மட்டும் தனியா ஒரு செப்பரேட் கவுன்சில், இப்ப இங்க 5 கவுன்சில்ஸ் இருக்குல்ல, இந்த கவுன்சில் இல்லாம வேற நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் சொல்லி ஏன் ஒரு புதுசா ஒரு கவுன்சிலை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா இந்த 8 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோட சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகட்டும், லிங்குவிஸ்டிக், கல்ச்சுரலி தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. அதனால நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் அப்படின்ட்டு செப்பரேட்டா நார்த் ஈஸ்ட் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1971 மூலமா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோனல் கவுன்சில் மாதிரியே தான். இட் இஸ் சிமிலர் டு ஜோனல் கவுன்சில். அடிஷனா ஒரு 2 ஃபங்க்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. என்ன அப்படின்னா யூனிஃபைட் ரீஜனல் பிளான். இந்த கவுன்சில் வந்து ஒரு யூனிஃபைட் ரீஜனல் பிளானை டெவலப் பண்ணும். நம்பர் 2 என்னன்னா செக்யூரிட்டிக்கான விஷயங்களை டெவலப் பண்ணும், டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்ட்டு. ஏன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கன்சர்ன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால செக்யூரிட்டி இஷ்யூஸ் அண்ட் அதை ப்ரமோட் பண்ற மாதிரி விஷயங்களை நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சிலுக்கான ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்துருக்காங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஜோனல் கவுன்சிலோட ஃபங்க்ஷன் இல்லாம. ஓகே, இப்ப ஜோனல் கவுன்சில் அப்படின்னா இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 5 ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்கு. இதோட காம்போசிஷனை பார்த்தோம். இது வந்து ஒரு அட்வைசரி பாடி தான். நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் நார்த் ஈஸ்ட் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1971 மூலமா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்ப 3 டாபிக் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது அவ்வளவுதான். இப்ப இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல MCQs பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா what are the duties of interstate council created under article 263 of Indian constitution?
ஆர்டிகல் 263 மூலமா கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட டியூட்டிஸ் என்ன அப்படிங்கறதான் கொஸ்டின். ஏ என்னன்னா enquiring into and advising upon disputes which may have arisen between the states. Enquiring into and advising upon disputes which may have arisen between the states. அடுத்தது D option. Discussing subjects in which some or all of the states, union and one or more states have common interest. அடுத்து மூணாவது making recommendations upon any subject for a better coordination of policy and action. நாலாவது ensuring officers belonging to all India services posted in various states are not punished by judiciary for acts of omission. எது அப்படின்னா இதோட ஆன்சர் what are the duties of interstate council? ஃபர்ஸ்ட் டியூட்டி கரெக்ட். என்னது? என்கொயரிங் இன்டு அண்ட் அட்வைசிங். ஏதாச்சும் ஸ்டேட்ஸுக்கு நடுவுல ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் என்ன பண்ணும்? என்கொயர் பண்ணும், அட்வைஸ் பண்ணும். அடுத்தது டிஸ்கஸ் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் காமன் இன்ட்ரெஸ்ட். காமன் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை இந்த பாடி டிஸ்கஸ் பண்ணும். இது ஒன் ஆஃப் த டியூட்டி தான். அடுத்தது மேக்கிங் ரெக்கமெண்டேஷன் மேக் பண்ணும், ஆப்வியஸ். அடுத்தது என்ஷூரிங் ஆஃபீஸ் இது கிடையாது. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட டியூட்டிஸா நம்ம ஆர்டிகல் 263ல 3 டியூட்டிஸ் இருக்கு. என்னன்னா இந்த என்கொயரிங் the dispute and discuss the subjects of common interest and making recommendation. So இந்த 3 டியூட்டிஸ் இந்த கான்ஸ்டிடியூஷனா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய டியூட்டிஸ். இந்த 3 டியூட்டிஸ் இல்லாம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்கு? பிரசிடென்ட் பார்த்து வேற என்ன டியூட்டிஸ் வேணாலும் இந்த கவுன்சிலுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கான்ஸ்டிடியூஷன் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின். சேர்மன் ஆஃப் ஜோனல் கவுன்சிலர்ஸ் யாரு சேர்மன்? சிஎம் நாமினேட்டட் பை பிஎம், ஹோம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட். ஆன்சர் என்ன? ஹோம் மினிஸ்டர் இஸ் தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் தி ஜோனல் கவுன்சில். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1, 2, 3. அடுத்தது which is correct regarding zonal council? zonal councilக்கு எது கரெக்ட்? they owe their existence to constitution of India. தப்பு. ஏன்? zonal council அப்படிங்கிறது it is a statutory body. இது கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ண பாடி கிடையாது. இது ஒரு லா மூலமா கிரியேட் பண்ண பாடி. என்ன லா மூலமா கிரியேட் பண்ண பாடி? என்ன லா? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1956. இது மூலமா கிரியேட் பண்ண பாடி தான் ஜோனல் கவுன்சில். ஓகே, there are 5 zonal council. yes. அடுத்தது they coordinate the relation among government of states and union government. அது வந்து between the states and union government ஓட ஒரு கோஆர்டினேஷன் கொண்டு வரதுக்காக தான் இந்த ஜோனல் கவுன்சில் கொண்டு வந்திருக்காங்க. yes, it is true. அடுத்தது it is set up under State Reorganization Act 1956. yes, it is true. அடுத்தது fourth question, which is true? Parliament by law impose a restriction on freedom of trade between one state and another in public interest. Parliament restriction on freedom of trade in public interest. பார்லிமெண்ட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கிரவுண்ட்ல அப்படின்னா எஸ், பண்ண முடியும். அடுத்தது bills imposing the restriction on freedom of trade within the states cannot be moved in state legislative assembly without the sanction of central government. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஒரு பில்லை மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆஃப் யாரு தேவை? சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல. ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆஃப் யாரு? பிரசிடென்ட் இஸ் நீடட். ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். சோ இது தப்பு. அடுத்து Parliament may enact a law giving or authorizing any discrimination to deal with the situation arising from scarcity of goods in any part of Indian territory. Parliament ஒரு discriminatory லாவை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். on what ground? scarcity of goodsங்கிற கிரவுண்ட்ல ஒரு discriminatory லாவை பார்லிமெண்ட் கொண்டு வர முடியும். சோ இது கரெக்ட். அடுத்தது trade and commerce within the state is a subject in concurrent list. இது வந்து தப்பு. ஏன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வித்தின் த ஸ்டேட் வந்து இது வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும், கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்காது, ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும். வேறஸ் இன்டர் ஸ்டேட் ட்ரேட்
வித்தின் த ஸ்டேட் ட்ரேட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும். இன்டர் ஸ்டேட் பிட்வீன் த ஸ்டேட் ட்ரேட் எதுல இருக்கும் அப்படின்னா யூனியன் லிஸ்ட்ல இருக்கும். யூனியன் லிஸ்ட்ல தான் இன்டர் ஸ்டேட் ட்ரேட் இருக்கும். வேறஸ் வித்தின் த ஸ்டேட் ட்ரேட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும். ஓகே, தேங்க்யூ.